சம்பவம் பண்ணிட்டானுங்க கைஸ். என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த இடத்தையே நாரடிச்சு போயிட்டான் கைஸ். சரியான சம்பவம் ஆகி போயிடுச்சு. வழக்கம் போல காலை வாரி விட்டாங்க. பஸ் 2.5 மணி நேரம் லேட் ஆகுது அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது. பஸ் தான் லேட் ஆகுது இல்ல, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு half an hour தான் லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவல் டைமிங் தான். அவங்க வந்து பஸ்லாம் நிக்காது. அந்த மெசேஜ் எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றேன் இது எங்களோட மிஸ்டேக் கிடையாது. மெசேஜ் அப்படி வந்ததுனால தான் நாங்கள் லேட்டாக வந்தோம் அப்படின்னு சொன்னதுக்கு அது எங்களோட இதில் கிடையாது. வந்து நாளைக்கு இதே டைமிங் வந்தீங்கன்னா ஏற்றுக்கலாம். இன்னைக்கு நாங்கள் போகணுங்கிறதுக்காக தான் புக் பண்ணது. மணி ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்றதுக்கு மணியாக ரீஃபண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம்மா. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ மெட்ரோல வந்து பொட்டானிக்கல் கார்டன்ல இருந்து இங்கே காஷ்மீர் கேட்டு போகிற முதல்ல அங்கே ஏதாவது பஸ் கிடைக்குதான்னு பார்க்குறோம். நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம நைட்டு பஸ் ஏறி காலையில் மணாலி ரீச் ஆகணும். சம்பவம் பண்ணிட்டானுங்க கைஸ். காஷ்மீர் கேட் வந்துட்டோம். மணாலிக்கு வந்து டிக்கெட் இருக்கா அப்படின்ட்டு ஒவ்வொரு பஸ்ஸாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நீண்ட தேடலுக்கு பிறகு கைஸ் கடைசியில் பஸ் மிஸ் பண்ணதுனால மஞ்சுக்கா டில்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம வந்துட்டோம். காஷ்மீர் கேட்லேருந்து இங்கே வந்துட்டோம். டிக்கெட் பார்த்தா எங்கேயுமே டிக்கெட்டில் மேக் மை ட்ரிப்லேயே பார்த்தேன் நான். ஒரு 3 சீட் லாஸ்ட்டில் இருந்தது. அதுவே நம்ம இப்போ புக் பண்ணிட்டோம். நம்ம அர்ஜென்ட்டுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால அந்த அண்ணனுக்கு எங்களுக்கும் சேர்த்து புக் பண்ணிட்டோம். 45 மினிட்ஸில் வந்துடும். அதுக்குள்ள நம்ம சாப்பிட்றதுன்னு பார்த்தா இந்த வந்து ஹைதராபாத் பிரியாணி மாதிரி சொன்னாங்க. தான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். குழம்பு எடுத்து கொடுத்து 3 ஊற்றி கொடுத்துருக்குறாங்க. மோசம் இல்லை, ஆனால் பிரியாணி மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி பிரியாணி நான் சாப்பிட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். பிரியாணின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. 120 ரூபா கேட்டு ஹாஃப் பிளேட் தராங்க 60 ரூபா அப்படின்ட்டு. ஃபுல் பிளேட் வந்து 120 ரூபா. நீண்ட இரவுக்கு பிறகு எங்களுக்கு பஸ் கிடைத்தது. குட் மார்னிங். நைட்டு பஸ் வர்றதுக்கே மணி 1 மணி ஆகிடுச்சு. 1 மணிக்கு பனியில் அப்படியே உட்காந்து கை காலெலாம் விரைச்சிருச்சு. டெல்லி குளிரில் அத்தி 1 மணி வரைக்கும் ஃபுல்லாக பனியில் உட்காந்து நைட்டு போதும் ஆயிடுச்சு. மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். டீ குடிக்க நிறுத்துவானுங்க பார்த்தா எடுத்தது இல்லை ப்ரோ. எடுத்துவானுங்களா ப்ரோ டீ குடிக்கிறதுக்கு? தலை வலிக்குது ப்ரோ. ப்ரோ டனல் பாருங்க, இதுன்னு தெரியுது நல்லா. அதெல்லாம் நம்ம போகிற ரைடு இருப்பார் பிஷன் போகிற சீட்லேயே வரான் ராஜா வெடிச்சிரு. இங்கே பாருங்க பள்ளத்தை பாருங்க அத்தி. அதெல்லாம் லேண்ட் ஸ்ட்ரீட் தான் ஃபுல்லாகவே. ஏன் ப்ரோ சிக்கனா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே 1 மாதம் ஆயிரும்ல. அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் காணாமல் போயிருங்களே. முடிஞ்சு எல்லாம் போயிடும். இங்கே பாரு ஸ்கூலாமா ஃபுல்லாக தண்ணி. நார்மலாகவே ஸ்கூலுக்கு எவன் போக மாட்டான். இங்கே வரு இப்படிதான் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க இருக்காங்கலாம். பாருங்களேன் மேலே இந்த இடத்துல ஃபுல்லாக தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அடிக்கடி இந்த இடத்துல இந்த மாதிரி தான் காட்டு தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக எப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்ட்டு ஃபுல்லாக பனி தான். இங்கே மணி பார்த்தோன்னா மணி 1:30 ஆகுது. எப்படி பனி பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க. 1:30 மணிக்கு எப்படி பனி பெய்யுது பாருங்க. நல்லாவும் போட்டானே. ஆமாம் நல்லா போட்டான், சூப்பராக இருந்தது. இங்கே நமக்கு மேகி தான். உணவு இடைவேளைக்கு பிறகு பாவம் யாருன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பாவம். அவங்க பண்ணதுக்கெல்லாம் இவங்க வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் ஓகே பையா. இங்கே பாருங்க எப்படி ஆக்கி வச்சுட்டு போயிருக்கிறான்ட்டு.
இந்த இடத்தையே நாரடிச்சு போயிட்டான். சவுண்டு போ, சவுண்டு பொண்ணுங்களை திட்டாத மாமா, பொண்ணு நீயே திட்டாத மாமா. நம்ம மணாலி வந்து ரீச் ஆயிட்டோம் கைஸ். இட்ஸ் a beautiful place கைஸ். இதுதான் எங்கள் ரூமு. கையில் பெயிண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்த வைபே வேற லெவலில் இருக்கிற மாதிரி ஆக்கி விட்டுறாங்க.